ஹாய் ஆஃபீஸர்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சில இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கா வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்கோம்? 4,00,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கா வந்துட்டே இருக்கும். வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, 12th பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜி இது வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டா நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்க வந்து படிச்சிருந்தா எஸ் குடுங்க. இல்ல அப்படின்னா நோ குடுத்து சப்மிட் குடுத்துருங்க. எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே நாளைக்கு 22ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆகி 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து குடுத்துறணும். ஏன்னா வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இத நீங்க வந்து பண்ணாம இருந்துறக்கூடாது. நீங்க வந்து கட் ஆஃப் வரும், வரல, அது மார்க் கம்மியா இருக்கேன் அப்படிலாம் நீங்க ஒண்ணுமே நினைக்க வேண்டாம். நம்ம சைடு செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து செஞ்சுருவோம். சரிங்களா? அண்ட் சில பேருக்கு வராது. ஏன்னா அது ஏன்னு தெரியல. அது இட்ஸ் ஓகே, நேச்சுரல் தான். பட் நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆயிடும். வந்தாலும் வரலனாலும் நீங்க வந்து பண்ணிடுங்க. இது வந்து குரூப் 2, 2A எழுதின எல்லாத்துக்குமே, பிரிலிம்ஸ் எழுதின எல்லாருக்குமே. இது எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, அடெண்டம்ல வந்துட்டு 625 வேகன்சி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து உள்ளுக்குள்ள போய் படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 439 வேகன்ட் வந்து லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு தான் 439. 625 எல்லாத்துக்கும் கிடையாது. இதுல பல்க் வேகன்ட் வந்து 439. இந்த 439 வேகன்சிக்கு யார் எலிஜிபிள் என்ன தெரியுங்களா? பயாலஜி அல்லது பாட்னி அல்லது ஜுவாலஜி படிச்சிருக்கணும். அதாவது எனி டிகிரி படிச்சிருக்கணும். ஆனா 11th 12thல வந்துட்டு சாரி 12thல வந்துட்டு அவங்க வந்து பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும்னு குவாலிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் கேட்கறாங்க. சோ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 4390 பேர் வந்து இந்த பயாலஜி படிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் எடுக்க போறாங்க. இந்த 4390ம் வந்து அக்யூரேட்டா இருக்காது. ஒரு 4450 இல்லன்னா 4500 அப்ராக்ஸிமேட்டா இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க். ஒரே மார்க்கா இருந்தா அவங்களையும் சேர்த்து எடுப்பாங்க. சோ இந்த மாரி இருக்கும். சோ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? 12,000 பேர் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. 12,000 பேர் எடுப்பாங்க. ஆனா அதுல கன்ஃபார்ம் 4390 பேர் யார் இருப்பாங்க அப்படின்னா, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜிய 12th படிச்சவங்களுக்கு. சரியா? சோ ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, வெறும் வேகன்சி நம்பர பார்த்துக்கிட்டு சும்மா சூப்பர் சந்தோஷம், வேகன்சி பல்கா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா? அது வந்து அவங்க யூடியூபர்ஸ் போட்டுருவாங்க. அது ஓகே. பட் எக்ஸாம் எழுத போறது நாம ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா அந்த அடெண்டம நம்ம ஓப்பன் பண்ணி எதுக்கு எவ்வளோ வேகன்சி, அந்த வேகன்சிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரியாலிட்டி புரியும். சரிங்களா? சோ இப்போ வந்து அப்ராக்ஸிமேட்லி எவ்வளோ வேகன்சி 1190ன்னு நினைக்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ். குரூப் 2Aக்கு மட்டும் நான் சொல்றேங்க. இப்போ இந்த குரூப் 2Aல 1190ல 439 வந்து லைவ் ஸ்டாக்குக்கு போயிடும். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் எலிஜிபிள். அதாவது இந்த பயாலஜி முடிச்ச பசங்களுக்கு, அதாவது பொண்ணோ பையனோ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலயும் வருவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனா 439 கிடைக்கும். சரிங்களா? ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த 439 இந்த லைவ் ஸ்டாக் வேகன்சி அவங்களுக்கு கிடைக்குது. சரியா? சோ அதனால சில பேர் வந்து நம்ம பயாலஜி படிக்கலன்னு ஃபீல் பண்ணுவோம். அது இயல்பான ஒரு விஷயம் தான். நம்ம டாப்ல இருந்தோம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. இதை விட சூப்பர் சூப்பர் போஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த லைவ் ஸ்டாக் இது வந்து லெவல் 10 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.